بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا كتاب الله لا شيء سواه يهذبنا العمل به كتاب الله لا شيء سواه يهذبنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر ربك في نفسك تضرعا وخيفة ودون الجهر من القول بالعدو والآصال ولا تكن من الغافلين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் ஏகன், இணை துணை அற்றவன் என்று சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் மறுமை நாள் வரை இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்திற்காக பாடுபடுகின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய அருட்கடாட்சம் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தாலாவை அஞ்சிக் கொள்ளுமாறும் அவன் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் இன்றைய குத்பாவின் ஆரம்பமாக இந்த நல்ல உபதேசத்தோடு இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நினைவு கூறுங்கள் என்ற செய்தியை ஆரம்பத்திலே நினைவு கூறியதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. அதுதான் இன்றைய குத்பாவின் தலைப்பும். ஒரு முஸ்லிம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வையே அவன் நினைவு கூற வேண்டும் என்பதை இன்றைய குத்பாவின் ஊடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா நான் இப்போது ஓதி காண்பித்த அந்த அல் குர்ஆன் வசனத்தின் ஊடாக 7வது அத்தியாயம் 205வது வசனத்தினூடாக ஒரு அழகான செய்தியை சொல்லி காட்டுகின்றான். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் எப்படி அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அவன் எப்படி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற அளவுகோலை
இந்த வசனத்தினூடாக அல்லாஹு தஆலா அழகாக மிகவும் சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, வத்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக், உங்களது மனதில் உங்களது உள்ளத்திலே நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் தலர்ருஅன் வ ஹீஃபா, இரகசியமாக பணிவாக நினைவு கூறுங்கள் என்று ஒரு அளவுகோலை தருகிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது உரத்த குரலிலே அல்லாஹ்வை நினைவு கூறுவதை அல்லாஹு தஆலா விரும்பவில்லை. அதற்கு ஒரு அளவுகோலை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே தருகிறான். அமைதியாக கேளுங்கள், பணிவாக கேளுங்கள். வதூனல் ஜஹர், உரத்த சத்தம் இல்லாமல். மினல் கவுல், கவுல் என்றால் சொல்லுதல், சத்தம் போடுதல். ஜஹர், தூனல் ஜஹர் மினல் கவுல், உயர்ந்த வார்த்தைகளை சொல்வதனூடாக உரத்த குரலிலே நீங்கள் அல்லாஹ்வை அழைக்காமல் அமைதியாக அழையுங்கள், பணிவாக அழையுங்கள். இப்படியான ஒரு இலக்கணத்தை இந்த வசனத்தினூடாக அல்லாஹு தஆலா தருகின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த இலக்கணத்தை ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்ளாத விளைவுதான் இன்று நாங்கள் சமூகத்திலே பார்க்கின்றோம். குறிப்பாக நோன்பு காலங்களிலே பார்க்கிறோம். 27 வந்து விட்டதென்றால் அந்த இமாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்ற, நினைவு கூறுகின்ற அந்த முறையை பாருங்கள். எவ்வளவு உரத்து கேட்கிறார், சத்தமிட்டு அழுகிறார். அதை பின்தொடர்ந்து மாமூம்கள் ஆமீன் என்று சொல்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா சகோதரர்களே. இந்த ஒரே ஒரு வசனம் சரியாக தெளிவாக இந்த சமூகத்திற்கு விளக்கப்பட்டிருக்குமாயின் இந்த நிலைமை சமூகத்திலே இருக்காது. எவ்வளவு அழகாக, எவ்வளவு தெளிவாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்கின்றான். அமைதியாக அழையுங்கள், பணிவாக அழையுங்கள், சத்தம் போடாதீர்கள் என்ற வசனத்தை அழகாக அல்லாஹு தஆலா தொகுத்து காட்டிவிட்டு பில் குதுபி வல் ஆசால், காலை மாலை நேரங்களிலே அழையுங்கள். வலா தகும் மினல் காஃபிலீன், அல்லாஹ்வை மறந்தவர்களாக மாத்திரம் இருந்து விடாதீர்கள், மறந்து கட்டி இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் நினைவு கூறுவதன் அவசியத்தை சொல்லி எப்படி அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு இலக்கணத்தை அல்லாஹு தஆலா அந்த வசனத்தினூடாக தருகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹு தஆலா இப்படி இந்த நினைவு கூறலை ஞாபகப்படுத்துகிறான் என்றால், அல் குர்ஆனின் இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற போது வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்பது இருக்கிறது அல்லவா. இந்த நினைவு கூறுதலில் மிகப்பெரிய நினைவு கூறல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நினைவு கூறுதல். அல்லாஹு தஆலா 24வது வசனத்தின் 24வது சூராவின் 45வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்ற அந்த ஞாபகப்படுத்தலை, நினைவு கூறுதலை தான் உயர்ந்த திக்ராக, பெரிய ஒரு திக்ராக அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தி காட்டுகின்றான். சகோதரர்களே, இந்த நினைவு கூறுதல், இந்த திக்ர் செய்தல் என்று சொல்கின்ற போது அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரின் பேரால் எப்படி அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்ற வார்த்தை பிரயோகங்களை கற்றுத்தந்தார்களோ அந்த வார்த்தை பிரயோகங்களோடு நின்று கொள்ள வேண்டும். அதை மீறி நாங்கள் சென்று விடக்கூடாது. அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்ற வழிகாட்டலை அழகாக தந்திருக்கிறார்களோ அந்த வழிகாட்டலோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். அதை மீறி செல்கின்ற போது அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் நாங்கள் மாறு செய்தவர்களாக ஆகிவிடுகின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் உண்மையான திக்ராகும், அல்லாஹு தஆலா எதிர்பார்த்த திக்ராகும், நினைவு கூறுதலாகும் என்பதை புரிந்து கொண்டு இந்த திக்ரை பொறுத்தவரையில் அறிஞர்கள் 2 விதமாக நோக்குகிறார்கள், அல்லது 2 வகையாக பிரித்து காட்டுகிறார்கள். திக்ர் என்ற இந்த சொல்லை பொறுத்தவரையில் திக்ருல் லிசானி, திக்ருல் கல்பி. அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்று சொல்கின்ற போது 2 வகையாக பிரித்து நோக்குகின்றார்கள். ஒன்று நாவினால் அல்லாஹ்வை திக்ர் செய்வது. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி ஃபில் மீசான் வ தகீலத்தானி இலல் லிசான். 2 வார்த்தைகள் இருக்கின்றன. சொல்லுவதற்கு நாவுக்கு மிகவும் இலகுவான அந்த 2 வார்த்தைகள். ஆனால் நன்மையின் தட்டை அப்படியே கனதியாக பாரமாக்க செய்யக்கூடிய 2 வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இது நாவினால் நாங்கள் கூறுகின்ற திக்ர். ஒருவன் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்
என்று அல்லாஹ்வை நினைவு கூறுதலை திக்ருல் லிசானி, நாவினூடாக அல்லாஹ்வை திக்ர் ஞாபகப்படுத்தல் என்று சொல்ல முடிகின்றது. இன்னொரு வகை திக்ருல் கல்ப், உள்ளத்தால் ஒருவன் அல்லாஹ்வை எப்படி நினைவு கூறுகிறான் என்றால் அதனையும் அல்லாஹ்வுடைய தூதர் திக்ர் என்ற அந்த சொற்பிரயோகத்திலே உபயோகித்திருக்கிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, ஒருவன் ஒரு ஹராத்தை செய்கிறான், ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தை செய்கிறான், ஒரு மது போதையிலே ஈடுபடுகிறான் அல்லது விபச்சாரத்திலே ஈடுபடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியான இந்த சந்தர்ப்பத்தில் இதனது பாரதூரங்கள், விளைவுகள், பயங்கரங்கள் அவனுக்கு எடுத்து சொல்லப்படுகின்ற போது அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணமாக அந்த செயலிலே இருந்து அவன் ஒதுங்கிக் கொள்கின்றான். இதனை திக்ருல் கல்பி என்று நாங்கள் சொல்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திக்ருல் கல்ப், இந்த உள்ளத்தால் அல்லாஹு தஆலாவை நினைவூட்டல் அல்லது நடைமுறை சார்ந்த இந்த திக்ர் என்பதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை நாங்கள் ஹதீஸ்களிலே காண முடிகின்றது. நாம் எல்லோரும் தெரிந்த ஒரு வரலாற்று சம்பவம், ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். திக்ருல் கல்பு என்பதற்கான ஒரு உதாரணம், நாம் எல்லோரும் தெரிந்திருந்த ஒரு உதாரணமாக இருந்தாலும் இந்த கல்ப், திக்ருல் கல்பு என்ற அந்த சொற்பிரயோகத்தை விளங்கிக் கொள்வதற்கு இந்த உதாரணம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் பனு குறைலாக்கள், பனு இஸ்ரவேலர்களை சார்ந்த 3 நண்பர்கள் ஒரு முறை பயணம் செய்கிறார்கள். மழை பெய்கிறது. மழையிலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு குகைக்குள் செல்கிறார்கள். அந்த குகையின் வாயிலை ஒரு பாறாங்கல் வந்து அடைக்கிறது. இந்த சம்பவம் நாம் எல்லோரும் தெரிந்திருக்கின்றோம். இந்த 3 நபர்களும் செய்த வேலை என்ன? அவர்கள் ஒவ்வொருவரும் செய்த அந்த செயல்களை அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே நிறுத்தி அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். படிப்படியாக அந்த கல் அகன்ற வரலாற்று செய்தியை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அதிலே ஒரு மனிதர் யார் தெரியுமா? தன்னுடைய சாச்சாவுடைய மகளை விபச்சாரத்திற்காக அழைக்கிறார். எப்போது அழைக்கிறார்? அந்த சகோதரி அவரிடத்திலே பொருளாதார நெருக்கடியின் காரணமாக உதவி கேட்டு போகிறார். பொருளாதார கஷ்டம், நெருக்கடி, எனக்கு உதவ வேண்டும் என்று போய் கையேந்துகின்ற அந்த நேரத்தில் இந்த மனிதர் என்ன சொல்லுகிறார்? அழைக்கிறார் தவறான நடத்தைக்காக அழைக்கின்றார். இந்த நடத்தையிலே நீ ஈடுபட்டால் நீ கேட்பதை உனக்குரிய பணத்தை நான் தருகிறேன் என்று கூறி இருவருமாக சம்மதித்து தவறான நடத்தையில் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள். சகோதரர்களே, அவர் அவளை நெருங்கி அவளோடு அமர்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சகோதரி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இந்த விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள், வத்தகுல்லாஹ ஃபீனா, நாங்கள் நடந்து கொள்ளுகின்ற இந்த அசிங்கமான காரியத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற வார்த்தையை அந்த சகோதரி சொன்னதோடு அல்லாஹ்வை பயந்து அந்த ஹராத்தில் இருந்து, தவறான நடத்தையிலே இருந்து அந்த மனிதர் அப்படியே ஒதுங்கிக் கொள்ளுகிறார். சகோதரர்களே, இதை நாங்கள் திக்ருல் கல்ப், உள்ளத்தால் அல்லாஹ்வை அஞ்சி அந்த செயலிலே இருந்து ஒருவன் தூரமாகின்ற அந்த செயலுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர் என்ற இந்த செய்தியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வின் நினைவோடு அவன் வாழ வேண்டும். அவன் தூங்க செல்லுகின்ற போதும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த திக்ர்களை கற்றுத் தருகிறார்கள். அவன் தூக்கத்திலிருந்து எழுந்த போதும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்ற பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள். பாருங்கள், ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும், எங்களின் ஒவ்வொரு நடத்தையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் சிந்தனையோடு வாழ வேண்டும், அல்லாஹ்வின் நினைவோடு வாழ வேண்டும். அவனது நாவுகள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதனூடாக அது ஈரத்திலே நடைய வேண்டும், இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்த அந்த செய்தியை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். அதே போல அல்லாஹ்வை நினைவு கூறுவதனூடாக அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு சன்மானங்கள் கிடைக்கின்றன.
அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு உதவிகள் கிடைக்கின்றன. ஒருவன் உதவியை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வை நினைவு கூறுதலை கற்றுத் தருகிறார்கள். குர்ஆனை நாங்கள் ஓதுகின்றோம். குர்ஆன் பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வை நினைவு கூறியவருக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய உதவிகளை சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாற்று செய்தியை நாம் எல்லாம் படித்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 21வது அத்தியாயத்தின் 87 88 வசனங்களில் அந்த சம்பவத்தை அழகாக சொல்லி காட்டுகின்றான். இذهب مغاضبا فظن ان لن نقدر عليه وظنون الذهب. ظنون நூனுடையவர் என்பது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கிறது. அவர்கள் கோபித்தவர்களாக செல்கிறார்கள். அவர்களது செய்தி வரலாற்றை அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி வந்து அவர்களை மீன் விழுங்கிய போது மீனின் வயிற்றிலே இருந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள். சகோதரர்களே, எந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் திக்ர் செய்கிறார்கள்? மீனின் வயிற்றிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, உன்னை தவிர வணங்குவதற்கு வேறு யாருமே இல்லை. நான் எனக்குள் அநீதி இழைத்து விட்டேன். நீ மிகவும் தூய்மையானவன். இப்படியாக அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற அந்த காட்சியை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நினைவு கூறலில் அவருக்கு கிடைத்த பரிசு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு. அவர் அவ்வாறு அழைத்த போது, அவ்வாறு என்னை நினைவு கூறிய போது நாம் அவருக்கு பதிலளித்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம். அவரை காப்பாற்றி அவரது கவலையை நாங்கள் போக்கினோம் என்று சொல்லிவிட்டு வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். இப்படித்தான் மூமின்களுக்கு நாங்கள் வெற்றியை கொடுப்போம், இப்படித்தான் மூமின்களை நாங்கள் வெற்றி அடைய செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, யாருக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்கிறான்? கஷ்டமான ஒரு கட்டம் வந்தாலும், இன்பமோ துன்பமோ ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே வருகின்ற போதெல்லாம் அவன் அல்லாஹ்வையே நோக்கி நிற்க வேண்டும். அவன் அணுவளவும் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ்வையே நோக்கி நிற்கின்ற போது அல்லாஹ்விடம் இருந்து அவனுக்கு உதவி வரும் என்ற செய்தியை இந்த சமூகத்தினூடாக நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை இருக்கிறது அல்லவா, அந்த திக்ர் நினைவு கூறல் இருக்கிறது அல்லவா, இந்த நினைவு கூறலை ஒருவன் தன்னுடைய பிரார்த்தனையின் போது முன்னிறுத்தி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்ற போது ஆரம்பத்திலே அல்லாஹ்வை புகழுகிறோம். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகிறோம். அதை தொடர்ந்து லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன இந்த துஆவை யார் கூறி தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றாரோ அல்லாஹ் தஆலா பதில் சொல்லாமல் இருக்க மாட்டான். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால் மகத்தான பெருமதியான ஒரு திக்ராக அந்த திக்ரை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களது பிரார்த்தனைகளின் போது அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் மீது ஸலவாத்து கூறியவர்களாக அடுத்த கணம் இந்த திக்ரை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அல் குர்ஆன் சொல்லித்தந்த இந்த திக்ரை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை சொல்கின்ற போது ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றிலே இருந்து கொண்டு இந்த நினைவு கூறலை, இந்த திக்ரை அவர் செய்யாமல் இருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரை மீனின் வயிற்றிலேயே அவர் அப்படியே இருந்திருப்பார் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்ற ஒரு செய்தி என்றால் எவ்வளவு பெருமதியான ஒரு பிரார்த்தனை, ஒரு திக்ர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியாக இந்த திக்ர்களை, இந்த பிரார்த்தனைகளை பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த நினைவு கூறலை சொல்லித் தந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார்கள், எங்களது உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் என்றால், எங்களது உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்ற செய்தியை அல் குர்ஆனும் ஹதீஸும் அடிக்கடி எச்சரிக்கை செய்கிறது. சகோதரர்களே,
இன்று உள்ளங்கள் அமைதி பெறாமல் நாங்கள் எல்லோரும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். உள்ளங்கள் அமைதி பெறாமல் இருப்பதுதான் இந்த சமூகத்திலே நாங்கள் காணுகின்ற இந்த நோய்களுக்கான அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அது சுகராக இருக்கலாம், அல்லது கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், அல்லது பிரஷராக இருக்கலாம். சகோதரர்களே, உள்ளத்திலே அமைதி இல்லை. உள்ளம் அமைதி பெறுகின்ற போது எங்களது உடல் அப்படியே ஆரோக்கியம் பெறுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல்லதீன ஆமனு வ தத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், யாருடைய உள்ளம் அமைதி பெறுகிறது தெரியுமா? ஒரு மூமினுடைய உள்ளம் அமைதி பெறுகிறது. அவன் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலேயே அவன் திளைத்திருக்கின்றான். எனவே இப்படி இருப்பவர்களது உள்ளம் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன, உள்ளங்கள் சாந்தி அடைகின்றன. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, இந்த சிந்தனையோடு நாங்கள் வாழ்கிறோமா? அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையை, அல்லாஹ்வை தினமும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோமா? அது எந்த தளங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் வியாபாரம் செய்கின்ற, தொழில் புரிகின்ற இடமாக இருந்தாலும் சரி, நான் செய்கின்ற இந்த வியாபாரம், நான் புரிகின்ற இந்த தொழில், அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற அந்த சிந்தனையோடு ஒருவன் செய்கின்ற போது அவன் ஹராத்திலிருந்து தன்னை தூரமாக்கி கொள்ளுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பாவத்திலிருந்து அவன் தன்னை தூரமாக்கி கொள்வதற்கு அது வழிவகுக்கின்றது. அப்படி என்றால் அந்த உள்ளம் அமைதி வருவதற்கு அது வாய்ப்பளிக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்ற செய்தி, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹு தஆலா 13வது அத்தியாயத்தின் 28வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நினைவு கூறுவதனூடாக, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதனூடாக அல்லாஹு தஆலா இன்னும் பல மகத்தான செய்திகள் எங்களுக்காக வைத்திருக்கின்றான். வذாகிரீன அல்லாஹ கஸீரா, இதுவும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வذாகிரீன அல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? வذாகிராத், ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, ஞாபகப்படுத்தக்கூடிய, திக்ர் செய்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, மகத்தான கூலி அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அவர்களுக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹு தஆலா வழங்குகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வை நினைவு கூறுவதனூடாக எங்களது பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்றால் எவ்வளவு பெருமதியான ஒரு சிந்தனை! அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்வது, அல்லாஹ்வை திக்ர் செய்வதனூடாக நாங்கள் செய்கின்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால், எங்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் தருகிறான் என்று வாக்களிக்கிறான் என்றால் எவ்வளவு சிந்தனையோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த திக்ரினூடாக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் ஊடாக மகத்தான நன்மைகளை அல்லாஹு தஆலா தருகின்றான். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனை நாங்கள் நினைவு கூறுகின்ற போது எங்களை உயர்ந்த இடத்தில் அவனோடு இருப்பவர்கள் என்றால் மலக்குமாரிடத்தில் எங்களை நினைவு கூறுகிறான் என்றால் இது ஒரு சாதாரண ஒரு விடயம் அல்ல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவை நாங்கள் இந்த உலகத்திலே ஞாபகப்படுத்துகின்ற போது அவன் பெருமையோடு எங்களை மலக்குமார்களிடத்தில் எடுத்து சொல்லுகின்றான். வதக்கரல்லாஹு ஃபீமன் ஐந்தா, அல்லாஹ்விடத்திலே இருப்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா இதை எடுத்து சொல்லுகிறான் என்றால் எங்களை பெருமையோடு மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா பேசுகிறான் என்றால் இதை விட ஒரு சிறப்பு தேவையா சகோதரர்களே? அல்லாஹ்வை இந்த உலகத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகின்ற போது, அல்லாஹ்வின் திக்ரை, அல்லாஹ்வின் நினைவோடு இந்த உலகத்திலே வாழுகின்ற போது எங்களை பெருமையாக அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே பேசுகிறான். சகோதரர்களே, இதை விட ஒரு சிறப்பு எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் அந்த திக்ர்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் திக்ராக சொல்லித்தந்த அந்த நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடுகின்ற போதுதான் இப்படியான இந்த மகத்தான நன்மைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடிகின்றது சகோதரர்களே. அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இன்னொரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுபவருக்கும் நினைவு கூறாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே,
இவர்கள் இருவருக்கும் இடையிலான உதாரணம் என்ன தெரியுமா? இறந்த மனிதனும் உயிரோடு இருப்பவனும். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோமே என்றால் எங்களது உள்ளங்கள் செத்து மடிந்து விட்டன, மரணித்து விட்டன. நாங்கள் இறந்த பிணமாக இந்த உலகத்திலே நடமாடுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தருகின்ற செய்தி, இறந்தவனுக்கும் உயிரோடு இருப்பவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? உலகத்திலே யார் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறானோ அவன் உயிரோடு இருக்கின்றான். அல்லாஹ்வை மறந்து திக்ர் செய்யாமல் இந்த உலகத்திலே யார் தெரிகிறானோ அவன் மரணித்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார் என்றால், ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கை வைத்து சிந்தித்து பாருங்கள். நான் உயிரோடு இந்த உலகத்திலே வாழ்கிறேனா, அல்லது மரணித்த ஒரு சடமாக, ஒரு பிணமாக இந்த உலகத்திலே நான் நடமாடுகிறேனா? எனது உள்ளம் செத்து விட்டதா என்று ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த செய்தி, மரணித்தவனுக்கும் உயிரோடு இருப்பவனுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் அல்லாஹ்வை நினைவு கூறுதலாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே சகோதரர்களே, எங்களது உள்ளங்கள் செத்து விடாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் சிந்தனையோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழுகிறோம் என்றால் அல்லாஹ்வின் நினைவோடு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற போது சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், செயல்களிலே மிகவும் சிறந்தது எது தெரியுமா? நாங்கள் இந்த உலகத்திலே செய்கின்ற செயல்களில் மிகவும் சிறந்தது எது தெரியுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே ஒருவன் தங்கம் வெள்ளி போன்ற செயல்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி ஷஹீதாகின்றான், இவைகளை விடவும் அல்லாஹ்வை நினைவு கூறுதலை இந்த உலகத்திலே நீங்கள் மிகச்சிறந்த செயலாக சொல்லுகிறீர்களா, கருதுகிறீர்களா என்று கேட்டபோது ஆம் என்கிறார்கள். என்றால் சகோதரர்களே, அந்த நினைவு கூறுதல், அந்த திக்ரின் மகத்துவம், முக்கியத்துவத்தை எங்களால் கண்டுகொள்ள முடிகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆக்களை, திக்ர்களை அதிகமாக கற்றுத்தந்ததற்கான காரணத்தை இப்போது நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுகிறோம், அல்லாஹு அக்பர் 33 தடவை அல்லது 34 தடவை நாங்கள் சொல்லுகின்றோம். சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்கின்ற போது கடல் நுரையளவு எங்களது பாவங்கள் நாங்கள் செய்திருந்தாலும் அத்தனையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான் என்று சொல்லித் தருகிறார்கள். சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், சலாம் கொடுத்ததோடு துஆ இல்லை என்று எழுந்து ஓடி விடுகிறோமே. சிந்தித்து பாருங்கள், கடல் நுரையளவு நாங்கள் தவறுகள் பாவங்கள் செய்திருந்தாலும் அத்தனையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த இந்த திக்ரை தினமும் ஓதி வருகிறோமா? அற்பமான அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறிய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லாமல், இதன் பெருமதியை உணராமல் எவ்வளவு நன்மைகளை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. எங்களது வாழ்க்கையின் அதிகமான பகுதியை நாங்கள் கழித்து விட்டோம். இந்த ஆரம்ப சிறிய பருவத்திலே இருந்து இந்த துஆக்களை நாங்கள் திக்ர்களை சொல்லி வந்திருந்தால் எங்களது எவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் சகோதரர். கடல் நுரையளவு அவன் பாவம் செய்திருந்தாலும் அத்தனையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான் என்று அற்புதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களே சகோதரர்களே, இலகுவான வார்த்தைகள். எனவே அந்த திக்ர்களோடு நாங்கள் சலாம் கொடுத்ததோடு எழுந்து சென்று விடாமல் அமைதியாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த இந்த வார்த்தைகளை நாங்கள் கூறி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், ஆரம்பத்திலே நான் சொன்னது போல சொல்லுவதற்கு இலகுவான வார்த்தைகள், ஆனால் நன்மையின் தட்டை கனதியாக்க செய்யக்கூடிய, பாரமாக்க செய்யக்கூடிய 2 வார்த்தைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். புகாரியிலே முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். இந்த வார்த்தையை ஒருவன் சொல்கின்ற போதும் அவன் செய்த பாவங்கள்,
அதுவும் கடல் நுரையளவு இருந்தால் அப்படியே மன்னிக்கப்படுகிறது என்று புகாரியிலே முஸ்லிமிலே பார்க்கிறோம் என்றால் எவ்வளவு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் சகோதரர்களே. இலகுவான வார்த்தைகள். எத்தனை முறை நாங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்போம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்து ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எதிர்பார்த்தவர்களாக கற்றுத்தருகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த வார்த்தையை ஒருவன் சொல்கின்ற போது இன்னொரு ஹதீஸிலே பார்க்கின்றோம், அன்றைய தினம் ஷைத்தானிலிருந்து அவன் தூரமாகின்றான். அவனுக்காக மறுமையிலே சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா ஒரு பேரீச்ச மரத்தை நாட்டுகிறான் என்று இன்னும் ஒரு ஹதீஸிலே பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த பிரார்த்தனைகளின் பெருமதியை உணர்ந்து பாருங்கள் சகோதரர்களே. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் சிந்தனையோடு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதனூடாக அவன் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அதனூடாகத்தான் அவன் பாவத்திலிருந்து தன்னை தூரமாக்கி பாதுகாத்து அவன் சுவர்க்கம் செல்வதற்கு அது வழிவகுக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஆணித்தரமாக இந்த செய்திகளினூடாக தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பாருங்கள், இந்த திக்ரில் எவ்வளவு அற்புதமான சக்தியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக அந்த சமூகத்தின் மன்னராக இருக்கின்றார்கள். தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தந்தையே, வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து கைகளெல்லாம் கஷ்டமாக வேலை செய்ய முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். எனக்கு வேலை செய்வதற்காக என்னோடு ஒருவரை அமர்த்துங்கள் என்று தந்தையிடத்திலே போய் கேட்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போய் கேட்கிறார்கள், ஏன் வீட்டு வேலை என்னால் செய்ய முடியாது, எனது உடம்புகள் எல்லாம் சோர்ந்து விட்டன, என்னால் வேலை செய்ய கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு துணைக்கு ஒருவரை தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் தெரியுமா சகோதரர்களே? தூக்கத்திற்கு செல்லுகின்ற போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லுங்கள். இந்த துஆவை நீங்கள் ஓதி வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். சில தினங்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? தந்தையே, நான் இந்த துஆக்களை ஓதி வந்தேன். காலையிலே எழுகின்ற போது என்னிடத்தில் என்னை அறியாமலே ஒரு உற்சாகத்தை நான் காண்கின்றேன். சுப்ஹானல்லாஹ், அற்புதமான சக்தி அல்லாஹு தஆலா இந்த வார்த்தைகளிலே வைத்திருக்கின்றான். உடல் ஆரோக்கியத்தை வைத்திருக்கின்றான். எனக்கு கூலிக்கோ அல்லது வேலைக்கோ யாரையும் அமர்த்த வேண்டிய தேவையில்லை. நானே என்னால் செய்து கொள்ள முடிகின்ற அளவு நான் ஒரு வகையான உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கிறார்கள் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த துஆக்களோடு நாங்கள் தூக்கத்திற்கு செல்கின்றோமா? இந்த நினைவுகளோடு நாங்கள் தூக்கத்திற்கு செல்கிறோமா? எங்களது இளைஞர்களை பாருங்கள், தூக்கத்திற்கு செல்கின்ற போது காதிலே பாட்டொலிகளோடு படுக்கிறார்கள், பாடல்களை கேட்டவர்களாக தூங்குகிறார்கள். எப்படி இந்த உடல் ஆரோக்கியம் பெறப்போகிறது? இந்த நிலையிலே அவர்கள் மரணித்து விட்டால் நவுது பில்லாஹி மின்ஹா, சகோதரர்களே, என்னவாகும் என்று எண்ணி பாருங்கள். தூக்கம் என்பது ஒரு மரணம். அது விழித்து எழுந்தால் தான் நிச்சயம். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, நான் அல்லாஹ்வுடைய பெயரை கூறியவர்களாக நினைவு கூறியவர்களாக மரணிக்கிறேன் என்று அந்த தூக்கத்திற்கு செல்கின்ற போது கூட நாங்கள் சொல்கின்றோம் என்றால், அந்த நிலையிலும் நான் மரணத்தை நோக்கி செல்கிறேனே என்ற சிந்தனை வரக்கூடாதா சகோதரர்களே? அப்போதும் அந்த பாடலா தேவை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த இந்த வார்த்தைகளிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எங்களது குடும்பங்களிலே உள்ளவர்கள், மனைவிமார்கள், எங்களது பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். தூக்கத்திற்கு செல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்.
அதை நிதர்சனமாக அதன் வெற்றியை இந்த உலகத்திலே அவர்கள் கண்டார்கள். தனது உடலின் ஆரோக்கியத்தை நான் காண்கிறேன் என்றார்கள், உற்சாகத்தை கண்டார்கள். அப்படி என்றால் ஏன் சகோதரர்களே நாங்கள் இந்த துஆக்களில் மிகவும் கவனம் செலுத்திவிடக்கூடாது? இந்த திக்ர்களை எங்களது குடும்பத்திற்கு நாங்கள் ஏன் அறிமுகப்படுத்தக்கூடாது? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரின் மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை எல்லாம் இப்படியாக சொல்லித் தருகின்றதை பார்க்கின்ற போது அது பெருமதியானது, அது உயர்ந்தது. அதைவிட உயர்ந்த ஒன்றை இந்த உலகத்திலே காண முடியாது என்பதை இந்த ஹதீஸ்களின் ஊடாக, குர்ஆன் வசனங்களின் ஊடாக நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது சகோதரர்களே. அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, அல்லாஹ்வின் சிந்தனையோடு, இறை சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வபஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திக்ர் என்று சொல்கின்ற போது, அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்று சொல்கின்ற போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த வசனங்களோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். அந்த வசனங்களை நாங்கள் திரிவுபடுத்தி விடக்கூடாது என்பதற்கு அழகான சான்றுகளை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அப்போதுதான் முழுமையாக அந்த பலனை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்பதாக இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த் வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற அந்த திக்ர். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த், நீ அருளிய அந்த கிதாப், அந்த வேதத்தை நான் ஈமான் கொண்டு விட்டேன். வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த், நீ அனுப்பிய அந்த தூதரை நான் நபியாக ஏற்றுக்கொண்டேன். இதுதான் இந்த வசனத்தின் பொருள். சகோதரர்களே, இதை மரணமிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பாடம் கொடுக்கிறார்கள் இந்த ரசூலுல்லாஹ், இந்த பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை. அதிலே ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை செய்து விடுகிறார்கள். பெரிய ஒரு மாற்றமும் அல்ல. வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த என்ற அந்த வசனத்தில் நபி என்பதற்கு பதிலாக வ பி ரசூலிக அல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பிய அந்த ரசூலை நான் நம்பிக்கை கொண்டேன். இதுதான் அவர் சொன்ன வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள். நபி என்பதற்கு பதிலாக இவர் ரசூல் என்று சொல்லிவிடுகிறார். இவர் செய்த அந்த மாற்றம் பெரிய ஒரு கருத்து வித்தியாசமான ஒரு மாற்றம் அல்ல. நபி என்ற இடத்தில் ரசூல் என்று சொன்னதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறார்கள். நான் எப்படி சொல்லி தந்தேனோ அப்படியே சொல்ல வேண்டும் என்று கண்டிக்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, வேறு பெரும் மாற்றங்களை இந்த திக்ர்களில் எங்களால் செய்து கொள்ள முடியுமா? கருத்து வித்தியாசம் இல்லை. நபி என்ற இடத்திலே ரசூல் என்ற இந்த மாற்றத்தை மாத்திரம்தான் இந்த பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் செய்கிறார்கள். அதனை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்கள் என்றால், திக்ர் என்று வருகின்ற போது அல்லாஹ்வும் அவன் தூதரும் எங்களுக்கு கற்றுத்தந்த வசனங்களோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். அந்த வசனங்களிலே கூட்டுதல், குறைத்தல், மாற்றங்கள் செய்வதற்கு, கையடிப்பதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை என்பதை இந்த செய்தியினூடாக, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த சம்பவத்தினூடாக எங்களால் கண்டுகொள்ள முடிகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்று வருகின்ற போது மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். ஏன் சொல்கிறேன் என்றால், பொதுவாக நம்ம சமூகத்திலே ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக மன்சில் என்ற ஒரு கிதாபை அடித்து விநியோகிக்கின்றதை பார்க்கின்றோம். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராத, கற்றுத்தராத எத்தனையோ திக்ர்களின் பெயர்களால் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். தவறான விளக்கங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே அந்த மன்சிலிலே நாங்கள் கொஞ்சம் அவதானம் செலுத்த வேண்டும், கவனம் கொடுக்க வேண்டும். ஒருவர் மரணித்து விட்டால் நன்மையை எதிர்பார்த்து பொதுவாக நம்ம சமூகத்திலே செய்யப்படுகின்ற ஒன்றுதான் மன்சில்களை அடித்து விநியோகிப்பது. எனவே வீடுகளிலே கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள்.
அதிலே உள்ள வசனங்கள், அதிலே எழுதப்பட்ட செய்திகளை அப்படியே நம்பி நம்முடைய மனைவிமார்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அதிலே மூழ்கி விடுகின்றதை பார்க்கின்றோம். இதை 10 முறை ஓதினால் அல்லது இதை 100 முறை ஓதினால் வியாதிகள் நீங்கிவிடும், அல்லாஹ்வுடைய பரக்கத் எங்களுக்கு இறங்கும். இப்படியான அகீதாவுக்கு முரணான செயல்கள் எல்லாம் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதில் கொஞ்சம் இந்த திக்ர் என்று வருகின்ற போது எங்களது கவனத்தை செலுத்திக் கொள்ளுமாறு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்ற இன்னொரு செய்திதான் வத்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இதை விட வேற என்ன தேவை? எங்களது இலட்சியம் அல்லது எங்களது இலக்கு அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான், வத்குருல்லாஹ கஸீரா, அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை. எங்களை படைத்த அல்லாஹ், அழகான வழிகாட்டல்களை எங்களுக்கு தந்த அந்த அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறான், நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹு தஆலா உத்தரவாதம் தருகிறான், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எப்போது? அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று 62வது அத்தியாயத்தின் 10வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் காலை மாலை திக்ர்களிலே எங்களது கவனத்தை செலுத்த வேண்டும். காலையிலே நாங்கள் ஓத வேண்டிய திக்ர்களை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்கள். மாலையிலே ஓத வேண்டிய திக்ர்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். தூக்கத்திற்கு செல்கின்ற போது, உண்ணுகின்ற போது, ஒவ்வொரு நடவடிக்கைகளின் போதும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு திக்ர்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்றால், நாங்கள் ஷைத்தானிலிருந்து தூரமாக வேண்டும். ஷைத்தானிலிருந்து, அவனது ஊசலாட்டத்திலே இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக அழகான வார்த்தைகளை, திக்ர்களை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஷைத்தானின் பாதுகாப்பு, அவனது ஊசலாட்டத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு செயல்களின் போதும் அழகான துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்கள். திக்ர்களை வீட்டிற்குள் நுழைகின்ற போது, வீட்டை விட்டு வெளியே வருகின்ற போது, இப்படி இந்த திக்ர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஆதாரபூர்வமான சஹீஹான அந்த திக்ர்களை நாங்கள் மரணமிட்டுக் கொள்ள வேண்டும். அதை எங்களது குடும்பத்தார்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி மரணமிட செய்ய வேண்டும். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், ஃபவைலுன் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ். சில உள்ளங்களை அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகின்றான். சில உள்ளங்களை அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்தி விட்டு ஃபவைலுன் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ், சில உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் கடினமாகிவிட்டது, அவர்களுக்கு கேடுதான். ஃபவைலுன், அவர்களுக்கு கேடுதான். யார்? அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் சில உள்ளங்கள் கடினமாகிவிட்டன, சில உள்ளங்கள் வறண்டு விட்டன என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அந்த வறண்ட உள்ளங்களை எப்படி ஒரு வறண்ட பூமியை கொத்தி மென்மைப்படுத்தி நாங்கள் பயிரிடுகின்றோமோ, அதே போல வறண்டு போயிருக்கின்ற இந்த உள்ளங்கள், கடினமாகிவிட்ட இந்த உள்ளங்கள் மென்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்ற செய்தி, ஃபவைலுன் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து சில உள்ளங்கள் கடினமாகிவிட்டன, அப்படியான அந்த உள்ளங்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, உலாயிக ஃபீ ضلالின் முபீன், அவர்கள் தெளிவான வழிகாட்டிலே இருக்கிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. சகோதரர்களே, அப்படியான உள்ளங்களாக எங்கள் உள்ளங்கள் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா சபித்த உள்ளமாக எங்களது உள்ளங்கள் ஆகிவிடக் கூடாது. எங்களது உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் கடினமாகிய உள்ளங்களாக ஆகிவிட்டால் அல்லாஹு தஆலா சபிக்கிறான், ஃபவைலுன், கேடுதான். அந்த வசனத்தின் தொடரிலே அல்லாஹு தஆலா உலாயிக ஃபீ ضلالின் முபீன், அவர்கள் தெளிவான வழிகாட்டிலே இருக்கிறார்கள், சந்தேகமே இல்லை. சகோதரர்களே, அப்படி என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திக்ரின் மகத்துவத்தை, அல்லாஹ்வை நினைவு கூறுதலின் அவசியத்தை நாங்கள் ஒரு முறை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இதுவரையும் நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறாமல்
அந்த திக்ர்களை விட்டு நாங்கள் தூரமாக இருந்தால் இன்றிலிருந்தாவது நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அணுவணுவாக ஒவ்வொரு நடத்தைகளின் போதும், எங்களது ஒவ்வொரு செயற்பாட்டின் போதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான திக்ர்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுதலை சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த நினைவு கூறுதலோடு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற போது அல்லாஹு தஆலா ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாற்றை ஞாபகப்படுத்தினேன். ஏன் சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாற்றை நினைவு கூறி பாருங்கள். நெருப்பு குன்றத்திலே தூக்கி போடப்பட்ட போது அவர்கள் அல்லாஹ்வையே நோக்கி நின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். ஹஸ்பி வ ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அவனே எனக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் எனக்கு என்ற அல்லாஹ்வையே நோக்கி நின்றார்களே சகோதரர்களே. அந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தஆலா அவர்களை கைவிடவில்லை. நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்பட்ட போதும் கூட அல்லாஹு தஆலா கைவிடவில்லை என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறினார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நினைவு கூறுதலின் ஊடாக நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. இந்த உலகத்திலும் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது, மறுமையிலும் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த பிரார்த்தனைகளோடு திக்ர்களோடு அல்லாஹ் பற்றிய சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழக்கூடிய நல்ல குடும்பங்களாக நாங்கள் எங்களது குடும்பங்களை மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றது என்ற அந்த உண்மையை இன்றைய குத்துபாவினூடாக நாங்கள் புரிந்து கொண்டு அந்த வழியிலே நாம் எல்லோரும் அமைத்துக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.